திருச்சியில் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் விதை விற்பனை மையத்தில் வாங்கப்பட்ட நெல் விதை முளைக்காததால் விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளனர். சம்பா சாகுபடிக்காக ஆகஸ்ட் 2ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. டெல்டா மாவட்டங்களான திருச்சி, நாகை, தஞ்சை, திருவாரூர் பகுதி விவசாயிகள் சாகுபடி பணியை மகிழ்ச்சியுடன் துவக்கினர். இந்நிலையில் திருச்சி துவாக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் விதை நெல் விற்பனை மையத்தில் விதை நெல் வாங்கினர். ஆனால் விதை நெல் தூவிய 2 வாரங்கள் ஆகியும் நெற்பயிர் முளைக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் விற்பனை நிலைய உரிமையாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டும் சரியான பதில் கிடைக்கவில்லை. முளைப்பு திறன் குறைந்த விதை நெல்லை பயன்படுத்தியதால் 1000 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் கூறியுள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மீனாட்சி எங்களை ஏமாத்தி பழைய விதையை கொடுத்து எந்த ஒரு முளைப்பு திறனுமே இல்லாத விதையை கொடுத்துட்டாரு. நாங்க இதை வயல்ல போட்டு பார்த்தா அங்கே 1-2 தான் இது பண்ணிட்டு இருக்குது. இதை போய் திருப்பி நாங்க மீனாட்சி கன்சல்ட் பண்ணி கேட்டதுக்கு அவர் சரியானபடி எங்களுக்கு முறையான பதில சொல்லல. எங்க விவசாயிகள் பூரா ஏமாற்றம் அடைகிற மாதிரி பண்ணிட்டாரு. அரசாங்கம் எங்கள் விவசாயிகளுக்கு இந்த கோரிக்கையை ஏற்று தக்க நடவடிக்கை எடுத்து எங்களை விவசாயிகளை காப்பாற்றணும். மீனாட்சி அக்ரோவில் போய் ஆந்திரா பண்ணி விதை வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வந்து போட்டதுல 50% கூட முளைப்பு திறன் இல்லை. அப்படி இருக்கிறத கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. மேற்கொண்டு அவங்க மேல சரியான நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுடைய மன திருப்திக்கு அரசாங்கம் நலமப்படுத்த வேண்டுமா கேட்டுக்கிறோம். பருவமழை பொய்த்து போன நிலையில் கடந்த ஆண்டு சாகுபடி செய்யாமல் வறுமை நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு தரமற்ற விதைகளை கொடுத்து விற்பனை நிலையங்கள் விவசாயிகளை வஞ்சித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து அரசு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் எதிர்நோக்கி உள்ளனர்.